கூட்டணி தர்மத்தை எல்லாம் காற்றில் பறக்க விட்டுவிட்டு காங்கிரஸ் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை விடியா திமுக உடைக்க பார்ப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கூட்டணியில் இருக்கும் போதே இரு கட்சிகளை திமுக உடைக்க வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டுள்ளது என்பதை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. அரசியல் ஆதாயத்திற்காக யாரையும் அழிக்கலாம். கூட்டணி தர்மத்தை காற்றில் பறக்க விட்டுவிட்டு கூட்டணியில் இருக்கும் கட்சியையே உடைக்கலாம் என்பதுதான் விடியா திமுக இன்றைக்கு கையில் எடுத்திருக்கும் சூழ்ச்சி வியூகம். இந்த குற்றச்சாட்டு அரசியலுக்காக முன்வைக்கப்படுவது கிடையாது. தன்னை தாண்டி வளர்ந்துவிடக் கூடாது, கூட்டணி கட்சிகள் தனது கட்டுப்பாட்டில் மட்டுமே இருக்க வேண்டும் என்பதற்காக விடியா திமுக இந்த கணக்கை போடுகிறது. அதாவது ஏற்கனவே வைகோவின் மதிமுக இன்றைக்கு அரசியலில் இருக்கிறதா என்று தேடி பார்க்கும் நிலைதான் உள்ளது. கருணாநிதியை எதிர்த்து அரசியல் செய்த வைகோவை தனது மாய வலையில் விழ வைத்து மெல்ல மெல்ல மதிமுக என்ற கட்சியே இருக்கிறதா என்று மக்கள் கேட்கும் அளவிற்கு விடியா திமுக மாற்றிவிட்டது. அந்த வழியில் தற்போது காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் ஆகிய இரு கட்சிகளையும் அழிக்க ஸ்டாலின் ஆயத்தமாகிவிட்டார் என அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். அதாவது அண்மைக்கால அரசியலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியானது திருச்சியில் பிரம்மாண்டமான மாநாட்டை நடத்தி கூட்டணியில் இருக்கும் விடியா திமுக வயிற்றில் புலியை கரைத்து விட்டது. திருச்சி மாநாட்டில் மேடையில் இருந்தாலும் கூட ஸ்டாலினின் முகம் கடுப்பில்தான் இருந்ததாக கூறப்படுகிறது. அதாவது கடந்த முறை 2 இடங்களை கொடுத்தது போல் இந்த முறை 2 இடங்களை கொடுக்காமல் ஒரே இடம்தான், அதுவும் திமுகவின் சின்னத்தில்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிட வைக்க வேண்டும் என மனக்கணக்கு போட்டிருந்தார் ஸ்டாலின். இந்த மனக்கணக்கை தவிடுபொடியாக்கி விடியா திமுகவை விட வளர்ந்த கட்சி தாங்கள்தான் என விசிக காட்டிக்கொள்ள முயற்சித்ததாக கூறப்படுகிறது. இதற்கு ஏற்றாற்போல் இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு நெருக்கமாவது, பட்டியலின பாசத்தை காட்டிக்கொண்டு மல்லிகார்ஜுன கார்கேவை அடிக்கடி சந்தித்து சோனியாவின் அன்பை பெற போராடுவது என திருமா டெல்லியில் அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். போதாக்குறைக்கு இந்தியா கூட்டணியில் இடம்பெற்று கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா, கேரளா அரசியலிலும் ஒரு இடங்களை வாங்குவதற்கான வியூகத்தை திருமா கட்டமைப்பதாக கூறப்படுகிறது. இதனையெல்லாம் மோப்ப பிடித்த ஸ்டாலின் விசிக தலைவர் திருமாவை இதற்கு மேல் வளரவிட்டால் தனது அரசியல் எதிர்காலம் பாதிக்கப்படும் என சூழ்ச்சி செய்து ஆதவ் அர்ஜுனை கட்சிக்குள் இறக்கி காய் நகர்த்தியுள்ளார். கட்சியில் சேர்ந்த உடனேயே ஆதவ் அர்ஜுனுக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி கொடுக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே பொதுச் செயலாளராக இருக்கும் ரவிக்குமார் திமுக கட்சிக்காரராகத்தான் நாடாளுமன்றத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அதேபோல் ஆளூர் ஷானவாஸ், வன்னியரசு என திமுக அடிமைகளை ஏராளமாக விசிகாவில் இருக்கும் சூழலில் திமுகவின் பலத்தை விசிகாவில் கூட்ட தற்போது ஆதவ் அர்ஜுனும் களமிறக்கப்பட்டுள்ளார். இதே போலத்தான் காங்கிரஸ் கட்சியை உடைக்க செல்வ பெருந்தகைக்கு கை கொடுத்து அசைன்மெண்டை கைமாற்றி இருக்கிறார் ஸ்டாலின் என்ற பேச்சும் உடன்பிறப்புகள் மத்தியில் எழுகிறது. நாடாளுமன்ற தேர்தலில் 15 இடங்களை கேட்டு KS அழகிரி அடம் பிடிக்க 5 இடங்கள் கொடுத்தால் போதும் என்று செல்வ பெருந்தகை கையில் துண்டை போட்டு பேரம் பேசி கூட்டணி ஆட்டை பலி கொடுக்க விலைக்கு வாங்கியுள்ளார் ஸ்டாலின் என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். மொத்தத்தில் குடும்ப அரசியலில் திமுக சிக்கி தவிக்க இந்த சூழலில் கூட்டணி கட்சிகள் வளர்ந்துவிடக் கூடாது என ஸ்டாலின் கணக்கு போடுகிறார். ஸ்டாலின் கணக்கை திருமாவும் வைகோவும் புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டார்கள். இதனால் விரைவில் திமுக கூட்டணியில் இருவரும் வெளியேறுவார்கள் என்று கூறப்படுகிறது.